உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, கூட்டம் அதிகமா இருக்கு. என்னை கேட்காம யாரும் எங்கேயும் போக கூடாது. இந்த இடம் வேற எவ்வளவு சுத்தமா இருக்கும்னு கூட தெரியல. எதையும் என்னை கேட்காம டச் பண்ணாதீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீங்க எல்லாரும் கை கோர்த்துக்கிட்டே தான் வரணும். புரிஞ்சுதா? நினைச்ச மாதிரியே வந்ததும் ஆரம்பிச்சிட்டாரு. அஞ்சலி, இங்க பாருங்க, உங்க அப்பா உங்க நல்லதுக்கு தான் சொல்றாரு. அதுக்காக நீ எல்லாத்துக்கும் பயப்படணும்லாம் இல்ல. சந்தோஷமா இருக்கதான் எல்லாருமே வெளியே வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க நினைச்ச மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருங்க. சரியா? சரி, நான் போய் எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். எங்கே இருங்க. மேடம், குழந்தைங்களை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் இதை வந்துடுறேன். பாத்தீங்களா மேடம், சார் எங்க போனாலும் அவர் பின்னாடியே போயிட்டே இருக்கா. நீங்க என்னன்னா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க. நீங்களும் போங்க மேடம். அவ போறான்னு நானும் போனா அப்புறம் அவளுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு ஒரு நாள் தானே, என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். என்ன மேடம் பண்ண போறீங்க? கூட தானே இருக்க, நடக்கும்போது புரியும். வேடிக்கை மட்டும் பாரு. ஏன் அபி, நம்ம ஜாலியா இருக்கிறதுக்கு மனோகரி ஆண்டி அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தா, இந்த தமிழ் அப்பாவையும் கூட கூட்டிட்டு வந்து நம்ம ஜாலியா டோட்டலா காலி பண்ணிட்டா. அவரும் வந்ததும் ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. தமிழுக்கு இப்போ அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நாம எப்பவும் போல அப்பாவை விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஐயோ, மறுபடியுமா? வேணாம் அபி, ஏற்கனவே இந்த மாதிரி தனியா போய் தானே பிரச்சனையாச்சு. எப்பயாவது ப்ராப்ளம் ஆகதான் செய்யும், அதுக்காக பயந்தா எப்படி? அஞ்சலி, உனக்கு ஓகே தானே? ஓகே ஓகே. சார் சார் சார், என்ன? அது வந்து குழந்தைங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு தான் இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கோம். இங்க வந்து அப்படி இருக்காத இப்படி இருக்காத, டிசிப்ளின் தான் முக்கியம்னு சொல்ல வேண்டாமே. அவங்க இஷ்டப்படி இருக்கட்டுமே. இன்னைக்கு ஒரு நாள் திட்டாம இருங்களேன் ப்ளீஸ். இங்க பாரு, என்ஜாய் பண்ண வந்திருந்தாலும் இங்க சில இடங்கள்ல டிசிப்ளின் எதிர்பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி இடங்கள்ல டிசிப்ளினா தான் இருக்கணும். தப்பு பண்ணா நான் கேட்க தான் செய்வேன். சரிங்க சார், இன்னைக்கு அவங்க பண்ற எல்லா தப்புக்கும் திட்டாம இருக்கலாம்ல. நாளைக்கு கூப்பிட்டு வச்சு நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லிக்கோங்க. இன்னைக்கு எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.